அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகின்ற தலைப்பு இயல் 5. இதில் விரிவானம், பிம்பம் என்ற துணைப்பாடம். ஆசிரியர் பிரபஞ்சன். இதில் பிம்பம் என்றால் என்ன, ஒரு உருவம், அது எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த நுழைமுன் பகுதியில் பார்க்கலாம். நம் ஒவ்வொருவரிடமும் தனித்தன்மைகள், விருப்பங்கள் உள்ளன. ஆயினும் பிறரோடு உறவு கொள்கையில் அவர்களுக்கு ஏற்றவாறு நம்மை மறைத்து மாற்றிக்கொள்கிறோம், வளைந்து கொடுக்கிறோம். ஆனால் நம் மனசாட்சி நம்முடைய இயல்பை நினைவூட்டி கொண்டே இருக்கும். நாம் மற்றவர்களுக்காக அவர்களுக்கு ஏற்ற முகமூடிகளை மாட்டிக்கொள்கிறோம். முகம் மாற்றி நம் உண்மை முகத்தையே இழந்து அடையாளமற்ற தன்மையில் காட்சி அளிக்கிறோம். மாற்றி நாம் காட்டுகிற பிம்பம் பற்றி நம் மனசாட்சியை கேள்வி கேட்பதோடு நம் அசலையும் நினைவூட்டுகிறது இந்த சிறுகதை. அதனால்தான் பிறரிடம் நாம் பழகின்ற பொழுது நம்முடைய உண்மையான இயல்பை காட்டாமல் நாம் மறைத்து கொள்கின்றோம், அதான் வளைந்து கொடுக்கின்றோம். அப்பொழுது நம்முடைய மனசாட்சியானது நம்மளை கேள்வி கேட்கின்றது. அது நம்முடைய உண்மையான அசலையும் அது நினைவூட்டுகின்றது. அதை தான் இதில் பார்க்க போகின்றோம். இதில் சில காட்சிகள் எல்லாம் புரியாது போல் இருக்கும். இந்த கதை முடிகின்ற பொழுது அது உண்மை தெரியும். கதவை தட்டும் சத்தம் கேட்டதும் தட்டுவது யார் என்று எனக்கு துல்லியமாகவே விளங்கியது. அதுதான் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் வரும். அதற்கு நேரம் காலம் கிடையாது, கிடைப்பதில்லை என்பதுமே ஒரு காரணம். என்னுடனே வளர்ந்து நானாகவே ஆகிவிட்ட அதுக்கு என்மேல் இருக்கும் சுவாதீனமும் ஒரு காரணம். அப்போ இங்கே கதவை தட்டுகின்ற ஒரு சத்தம் கேட்கின்றது. அதை தட்டுவது யார் என்று எனக்கு துல்லியமாக விளங்கியது. இருந்தாலும் கூட அதுதான் இந்த இப்படியெல்லாம் வரும், அதற்கு அந்த நேரம் காலம் கிடையாது, கிடைப்பது இல்லை என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட, ஆனால் அது என்னுடைய வளர்ந்து நானாகவே ஆகிவிட்ட காரணத்தினால் என்மேல் இருக்கின்ற அந்த சுவாதானம், அந்த அன்பும் அது ஒரு காரணமாக இருக்கின்றது. கதவை திறந்தேன், அது உள்ளே வந்தது. உட்கார சொன்னேன், அது உட்காரவில்லை. என் வீடு 4 கை தாழ்வாரமும் நடுவே பெரிய பா மாதிரி ஒரு வாசலும் கொண்ட அடக்கமான வீடு. அப்போது வீடு ஒரு தாழ்வாரமான நடுவாக இருக்கின்ற வீடு, பா வடிவில் அமைந்திருக்கின்ற பா மாதிரி ஒரு வாசலும் கொண்ட ஒரு அடக்கமான ஒரு வீடு. நான் என் சாய்வு நாற்காலியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்த இடம் நடுவாசலில்தான். அங்கிருந்து அண்ணாந்து பார்த்தால் வானம் என் மீது வழியும். அந்த பகுதியை மேலே பார்த்தால் அந்த வானம் தெரிகின்றது. காற்று கைவீசி வரும். மனசால் நான் வாழும் வாழ்க்கை ஸ்தாபிப்பமாவதும் சூழ்கொள்வதும் கலைவதும் இங்கே இந்த இடத்தில்தான். இந்த இடத்திலிருந்து பார்த்தால் என்னுடைய வாழ்க்கையானது அந்த ஸ்தாபிதமாவதும் சரி, அதில் சூழ்கொள்வதாக இருந்தாலும் சரி, அது கலைவதுமாக இருந்தாலும் இங்கே இந்த இடத்தில்தான். என்னை தேடி சம்பாஷணைக்காக வருவோரை, எங்கிட்ட பேசுவதற்காக வருவோரை நான் இந்த இடத்தில்தான் உட்கார்த்தி வைப்பது என் இம்சிக்க வருவோருக்கும் இதுவே இடம். யார் என்னை இம்சை பண்ண வருகின்றார்களோ, இல்லை என்னிடம் பேச வருகின்றார்களோ, அவர்களுக்கு உகந்த இடம்னா இந்த இடம்தான். வந்தது, வீட்டை சுற்றி நோட்டம் விட்டது. இடது கை தாழ்வார சுவரும் நேர்ச்சுவரும் சந்திக்கும் இடத்தில் அதன் பார்வை நிலை குத்தியதை நானும் உணர்ந்து அந்த இடத்தை பார்த்தேன். நான் மென்று சுவைத்து துப்பிய எலும்பு துண்டுங்கள் வாரப்படாமலும் கூட்டி குப்பையில்
எரியப்படாமலும் அந்த மூலையில் குவிந்திருந்தன. அது நான் சாப்பிட்டு துப்பிய அந்த எலும்பு துண்டுகள் அங்கே வாரப்படவில்லை. அந்த கூட்டி குப்பையில் அந்த எரியப்படாமலும் ஒரு மூலையில் அது குவிந்திருந்தது. சாறை சாறையாக எறும்புகள் தம் உணவை அதில் கண்டு தம் சக்திக்கு உட்பட்ட விகிதங்களில் எடுத்து கொண்டு போவதையும் ஈக்கள் கும்பலாய் சுள்ளென்று பறந்து மொய்ப்பதையும் நான் பார்த்தேன். அப்போது அந்த எறும்புகள் சாரையாக வந்து தன்னுடைய சக்திக்கு ஏற்ப அந்த உணவை எடுத்து செல்வதும், அந்த ஈக்கள் கும்பலாக வந்து சுள்ளென்று பறந்து அந்த மொய்ப்பதையும் நான் பார்த்தேன். குறுநகையோடு அது என்னை பார்த்தது. எனக்கு வெட்கமாக போச்சு. யாரும் கண்டு கொள்ளும் முன்னமேயே அந்த எலும்புகளை வாரி குப்பை தொட்டியில் கொட்டியிருக்கலாம். யாரும் பார்ப்பதற்கு முன்னாலேயே அந்த எலும்புகளெல்லாம் வாரி குப்பை தொட்டியில் நான் போட்டிருக்கலாம். அல்லது பூவேலை செய்த அழகிய துணியை அதன் மேல் போர்த்தி மறைத்து அவ்விடத்தை பார்ப்போர் கண்ணுக்கும் புலனுக்கும் புலப்படா வண்ணம் மறைத்திருக்கலாம். இல்லையென்றால் அந்த அழகிய பூ போட்ட துணி எடுத்து அதை மேல் போர்த்தி யாருக்கும் தெரியாத மாதிரி நான் மறைத்திருக்கலாம். இரண்டில் ஒன்றையும் நான் செய்யவில்லை. ஏன் செய்யாமல் போனோம் என்று வருந்தினேன். ஏன் அவ்வாறு நாம் செய்யவில்லை என்று ஒரு வருத்தம் எனக்கு ஏற்பட்டது. படுத்தவாறே அண்ணாந்து பார்க்கிறேன். வானம் கருப்பாக, நிலவு எங்கோ எதிலோ மறைத்து கொண்டார் போல. ஆனாலும் காற்று வீசி மேகம் கலைய இடக்கை தாழ்வாரத்தில் ஓர் அறை இருக்கிறது. அது நான் இதன் உள்ளே நுழைகிறேன் என்றது. அப்போ அந்த இடது தாழ்வாரத்துக்கு செல்கின்ற பொழுது அங்கு ஒரு அறை இருக்கின்றது. அது நான் இங்கே உள்ளே நுழைகிறேன் என்றது. அனுமதி கேட்பது, அதை பார்க்கின்ற பொழுது அனுமதி கேட்பது மாதிரி இல்லை. தேவையில்லை என்று நினைத்தது போலும் உள்ளே போனதும் எதையோ கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்து என் முன் நின்றது. உள்ளே போனது அந்த எதையோ கையில் எடுத்து வந்து என் முன்னால் வந்து அது நின்றது. இது என்ன? அது கேட்டது. இது அப்பாவின் சட்டை, முக்கால் கை சட்டை. என் அளவுக்கு ரொம்ப தொளதொளவென்று இருக்கும். என் போல் மூவர் ஒரே சமயத்தில் நுழையலாம். அவ்வளவு பெருசு. பல இடங்களில் துணி நைந்து கிழிஞ்சு போச்சு. பல இடங்களில் ஒட்டு. கொஞ்சம் வேகமாகவோ முரட்டுத்தனமாகவோ கையாண்டால் கிழியும் என்பது நிச்சயம். துவைக்காததால் எழும் துர்வாசம் இதனோடையே ஐக்கியமாக போச்சு. அப்போ இது என்னது என்று கேட்டவுடனே, அதை எடுத்து வந்தவுடனே அதை பார்த்து, இது என்னுடைய அப்பாவினுடைய சட்டை, அது முக்கால் கை சட்டையாகவும் அளவு ரொம்ப தொளதொளாகவும் இருக்கின்றது என்று சொன்னேன். ஒரே சமயத்தில் மூவர் நுழையலாம் என்று சொல்லியிருந்தேன். அதில் கிழிந்திருக்கும், ஒட்டும் வைத்திருக்கும். ஆனால் அது முரட்டுத்தனமாக கையாண்டால் கிழியும் என்பது நிச்சயமாக இருக்கின்றது. அது துவைக்காத காரணத்தினால் அது வாசம் வீசுகின்றது. ஆனால் இதனோடையே நான் ஐக்கியமாகி போச்சு. இதை இன்னமும் எதற்கு வைத்திருக்கிறாய்? அது கேட்டது. ஏன் இந்த சட்டையை இன்னும் வைத்திருக்கிறாய் என்று அது என்னிடம் கேட்டது. உபயோகப்படுத்ததான் நான் சொன்னேன். இதை இன்னுமா உபயோகப்படுத்துகிறாய்? அதன் புருவம் மேலே உயர்ந்தது. ஆம், பல சமயங்களில் சந்தர்ப்பங்களில் உன்னிடம் உன் சட்டை இருக்குமே. ஆம், பல சமயங்களில் சந்தர்ப்பங்களில் உன்னிடம் உன் சட்டை இருக்குமே. இருக்கும். அதோடு இதையும் அவ்வப்போது உபயோகப்படுத்தி கொள்கிறேன். என்னுடைய சட்டையும் இருக்கும்,
அதோடு இந்த சட்டையும் நான் பயன்படுத்தி கொள்கிறேன். அது பதில் வேண்டியது. சொல்லலாமா என்று யோசித்தேன். சொல்லத்தான் வேண்டும். அதுக்கு என்னில் அறியாதது எதுவுமே இல்லை என்கிற பயம் என்னை உசுப்பியது. மேலும் அதன் சம்பாஷணை, என் சுகம், அதன் சிநேகிதமான பார்வை எனக்கு தூண்டில். எனவே என் பதில் எனக்கு ஆறுதல் சொன்னேன். ஆனால் அதிடம் பேச வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. கேட்பதற்கெல்லாம் பதிலும் சொல்லிவிட்டேன். என் சட்டை என்னை முழுதும் போர்த்தாத போது அப்பாவின் சட்டையை நான் அணிந்து கொள்வேன். என்னுடைய சட்டை என்னை முழுமையாக போர்த்தாது என்ற காரணத்தினால் அப்பாவினுடைய சட்டையை நான் அணிந்து கொள்வேன். அவர் சட்டையை போட்டுக்கொண்டால் என் குளிரை அது போக்கிவிடுகிறது. அதோடு பல சமயங்களில் என்னை அது பாதுகாக்கின்றது. அது குளிரையும் போக்கும், அந்த சட்டை என்னை பாதுகாக்கும். இது எனக்கு கவசமாகும். இதுவே எனக்கு அம்பு. இதுவே எனக்கு அக்ஷய பாத்திரம். இப்போது தைத்த என் சட்டை புது மோஸ்தர். இது சமயங்களில் என்னை இறுக்கிக் கொள்கிறது. உனக்கு தெரியாதா? நான் இப்பொழுதுதான் புது சட்டை தைத்திருக்கிறேன், புது மோஸ்தர். பல சமயங்களில் அது என்னை இறுக்கிக் கொள்கின்றது. அதெல்லாம் உனக்கு தெரியாததா? நான் பரிதாபத்தோடு சொன்னதை அது பார்த்திருக்கக்கூடும். சரி என்று அறைக்குள் சென்று சட்டையை போட்டுவிட்டு வெளியே வந்தது. அந்த சட்டையை போட்டு வெளியே வந்தது. என் வாசலை மிகவும் ஒட்டி 2 அறைகள், என் வாசலை ஒட்டி 2 அறைகள் இருக்கின்றது. முதல் அறைக்குள் அது என் அனுமதியின்றியே போய் எதையோ தூக்கி கொண்டு வெளியே வந்தது. எந்த ஒரு அனுமதி கேட்காமல் உள்ளே சென்று எதையோ ஒன்றை தூக்கி கொண்டு வெளியே வந்தது. இது என்ன? இது ஒரு கவுன். 7-8 வயசு பெண் குழந்தைகள் கவுன். கால மறைவாலும் மாற்றத்தாலும் பழசாகி தேய்ந்து நைந்து போயிருந்தது. அது ரொம்ப பழசாக இருந்தது. அது தேய்ந்து நைந்து போயிருந்தது. இன்றைய குழந்தைகள் நினைத்து கூட பார்க்க முடியாத வினோதமாக தையலும் பூவளையுமாய் அது மிளிர்ந்தது. இந்த கவுன் உனக்கு எதுக்கு? சமயங்களில் போட்டு பார்த்து கொள்ளத்தான். அந்த சமயங்களில் தான் அது போட்டுக்கொண்டு பார்க்கத்தான் என்று சொல்ல, இதை கூடவா நீ போடுகிறாய்? சொல்கிறேனே, சமயங்கள். இதை போட்டுக்கொண்டு எப்படி வெளியே வருகிறாய்? ஒரு ஆண்மகனாய் எப்படி வெளியே பிரவேசிக்கிறாய்? இந்த கவுன் அம்மா எனக்காக வாங்கியது. அம்மாவின் உதரத்தில் பெண் குழந்தைகள் ஜனிக்கவில்லை. அம்மாவனுடைய அந்த இதில் பிரசவத்தில் பெண் குழந்தை பிறக்கவில்லை. ஜனித்தாலும் அந்த மாதிரி பிறந்தாலும் அது லபிக்கவில்லை. ஆணாக பிறந்த என்னை அம்மா தன் ஆசைக்காக இந்த கவுனுக்குள் அடக்கி வளர்த்தாள். காலப்போக்கில் வளர்ந்து வந்த என் பௌர்ஷவ ஆக்கிருத்தியை இந்த சின்ன கவுனுக்குள் நுழைத்து அதில் வெற்றி கண்டாள். நான் சாமானியத்தில் அதனுட்கொள்ளவில்லை. எனினும் எப்படியோ என்னை நுழைப்பதில் அவள் திருப்தி கொண்டாள். ஆனால் எனக்கு அதுக்கு இஷ்டமில்லாமல் இருந்தால் கூட அந்த கவுனுக்குள் என்னை நுழைப்பதில் அவள் இஷ்டமாக இருக்கின்றாள். 10 வயதின் இளைஞனாகிய நான் அந்த கவுனில் நூதனமாக எனக்கே காட்சி கொடுத்தேன். அந்த கவுனில் 10 வயதில் இருக்கின்ற அந்த இளைஞனாகிய நான் அந்த கவுனில் நூதனமாக
அது எனக்கே நான் காட்சி கொடுத்து இருந்தேன் என்ற இந்த செய்தி, இந்த துணைப்பாடம் அடுத்த வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். பக்கம் எண் 131 இரண்டாவது பத்தியை நாம் பார்க்க வேண்டும். இதற்கு முன்னால் இருக்கின்ற பகுதியை படித்து அதில் குருவினா, அதனுடைய சிறுவினா, மனப்பாட பகுதியை படித்து எழுத அனுப்ப வேண்டும். நன்றி, வணக்கம்.